ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வலுவின்மையில் தான் கடவுளுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தின் 11வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையில் நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியிலிருந்தும் நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே புனித சின்னப்பர் கொரிந்திய இறைவாழ் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, நான் பெருமை பாராட்ட விரும்பினால் எனது வலுவின்மையை பற்றி நான் பெருமை பாராட்டுவேன். ஏனென்றால் என் உடலிலே ஒரு முள்போல் ஒன்று தைத்து கொண்டே இருந்தது. அது சாத்தானால் அனுப்பப்பட்ட ஒரு தூதனாக நான் நினைத்தேன். கடவுளிடம் இதற்காக 3 முறை நான் மனம் வருந்தி மன்றாடினேன். அப்பொழுது கடவுள் எனக்கு சொன்னது, உனது வலுவின்மையில் தான் எனது ஆசீர்வாதம் இருக்கிறது. என் அருள் உனக்கு போதும். நீ வலுவின்மையாக இருக்கின்ற பொழுதுதான் நான் உன்னோடு வந்து உனக்காக நான் உன்னோடு இருக்க முடியும். அதனால் நமது வலுவின்மைதான் கடவுளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி. எனக்கு எல்லாம் இருக்கிறது என்றால் நான் எதை பற்றியும் கவலை கொள்ள மாட்டேன். இந்த வலுவின்மைதான் என்னிடம் ஏதோ ஒன்று குறைகிறது, ஏதோ ஒன்று நான் இழக்கிறேன், ஏதோ ஒன்றில் நான் தவறுகிறேன் என்பதை நமக்கு நினைவூட்டுவது. அதனால் அந்த வலுவின்மைதான் கடவுளுடைய ஆசிரியர் நமக்கு பெற்றுக் கொடுப்பது. அதனால் முடிந்தவரை நமது வலுவை விட, அதாவது நமது பலத்தை விட நமது பலவீனத்தை நாம் ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். நமது பலவீனத்தை அவருக்கு காணிக்கையாக்குகின்ற பொழுது அந்த பலவீனத்தின் வழியாக அவர் நமக்கு பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய அதே வார்த்தை தான் சொல்லுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அன்றன்றைக்குரிய தொல்லை அன்றன்றைக்கு போதும். நாளையை பற்றி நீங்கள் இன்று கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் கடவுள் புல் பூச்சிக்கு கூட அணி செய்கிறார். இன்றைக்கு வளர்ந்து நான்றைக்கு காயக்கூடிய அந்த புல்லுக்கே கடவுள் இவ்வளவு அணி செய்கிறார் என்றால், நம்மை அவர் தெரிந்து தேர்ந்து பார்த்து பார்த்து நம்மை படைத்திருக்கிறார். நம்மை வெறுங்கையராக விடமாட்டார். அப்படிப்பட்ட கடவுளிடம் நம்மை முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது கடவுளிடம் வந்து எதிர்பார்க்கிறார். நமது பலவீனம்தான் நம்மை யார் என்று நமக்கு சுட்டி காட்டுவது. அந்த பலவீனத்தை தான் கடவுள் கேட்கிறார். அந்த பலவீனம்தான் கவலை கொள்வது, அந்த பலவீனம்தான் அழுகை வருவது, அந்த பலவீனம்தான் நம்மையே நாம் தாழ்ந்தவர்களாக நினைப்பது, அந்த பலவீனம்தான், அந்த பலவீனத்தின் வழியாகத்தான் சாத்தான் நம்மை ஆட்கொள்வான். ஆகையால் அந்த பலவீனத்தை கடவுளிடம் கொடுத்து பலன் உள்ளவர்களாக மாற தேவையான ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். விரைவினை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.